நீங்க ரொம்ப அழகிங்க நம்புற நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியில இருந்து வரக்குள்ள ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் முன்பு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குங்க. ரெண்டாவது அட்வான்ஸ் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஏன்னா நிறைய வண்டி பெண்டிங்ல இருக்குங்க. அதே மாதிரி தான் நாளைக்கு வரீங்கன்னா எனக்கு இன்னைக்கே கொஞ்சம் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாளைக்கு வந்துட்டு நான் அங்க வந்துட்டேன் இங்க வந்துட்டேன் தயவுசெய்து சொல்ல வேணாம். ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்க ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன் டேல ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் தான் எங்களால் அட்டன் பண்ண முடியுது. ஏன்னா அவ்வளவு டைம் எடுக்குது. அதுக்காக சொல்ல வரேங்க. ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வென்யூல நிறைய பேர் டீசல்ல டாப் மாடல் கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பர் பட்ஜெட்ல டாப் மாடல் கொண்டு வந்திருக்கேன். 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 49,000 ஓடி இருக்கு. 49,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் டீசல் வேண்டி தான். வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரல் கேபிஎஸ், ஏர்பேக், அலைவில் ஏ டு ஜெட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. சன்ரூப் வேரியன்ட் தாங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கும். இல்ல மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாதுங்க. வைக்கலாம் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, ஃப்ளோர் மேட்ச் வந்துரும். அண்டர் சேர்ஸ் கூட நல்லா இருக்குங்க. ரன்னிங் போர்டு 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டைம் ஆவரேஜா 80% இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட் ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் இல்ல. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. வென்யூ தான் வேணும், கொஞ்சம் லேட்டஸ்டா வேணும், அது டீசல் தான் வேணும். அது கொஞ்சம் டாப் அண்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் தெரியுது உங்களுக்கு. சூப்பர் பட்ஜெட்ல நல்ல கலர்ல அருமையான கிலோமீட்டர்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் அருப்புக்கோட்டை. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் கால் பண்ணுங்க. இந்த பட்ஜெட்ல இந்த வண்டி கிடைக்க ரொம்ப ரேர். மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி டிராப் அவுட் ஆயிருக்கு. என்னால எவ்வளவு பெஸ்டா ரேட் பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரேன். கம்பல்சரி 95% லோன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. வென்யூ நான் சொல்லுவேன் பெஸ்ட் சாய்ஸ் சொல்லுவேன். கிரீட்டா வென்யூ ரெண்டுமே சேம் கேட்டகரி தான். நேம் மட்டும் தான் டிஃபரெண்ட். கிரீட்டா கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, வென்யூ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. அவ்வளவுதானே தவிர கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி. அவ்வளவுதானே தவிர மற்றபடி 2 கேட்டகரியுமே ஒண்ணுதான். நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். 2 வண்டியில எந்த வண்டி வேணாலும். அதே பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில இக்னிஸ்ல டெல்டா வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 1.2 லிட்டர்ல பெட்ரோல் இன்ஜின் வந்திருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. இக்னிஸை பத்தி நான் கடைசியில சொல்றேன். 2017 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 70,000 ஓடி இருக்கு. 70,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தாங்க. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்லைங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரல் கேபிஎஸ், ஏர்பேக், ஏ டு ஜெட் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கும். இல்ல மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, ஃப்ளோர் மேட்ச் வந்துரும். அண்டர் சேர்ஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. டயர்ஸ் ஆவரேஜா 80% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு. சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கூட ஆகாத வெஹிக்கிள். சின்ன கீரல் கூட இல்லைங்க. அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இக்னிஸை பத்தி சொல்லணும்னா சூப்பர் டூப்பர் காருங்க. ஒரு மினி எஸ்யூவில ஒரு வண்டி தேடிட்டு இருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கணும். லாங் டிராவலுக்கு நல்லா இருக்கணும். சிட்டிக்கும் எனக்கு காம்பேக்டா இருக்கணும்பா. அதே மாதிரி நான் ஹைட்டா இருப்பேன், காம்பேக்டான வண்டி சொல்லுங்க. கொஞ்சம் உடம்பா இருப்பேன், காம்பேக்டான வண்டி சொல்லுங்க அப்படின்னா தாராளமா இக்னிஸ் சூஸ் பண்ணுங்க. மைலேஜ் வேற லெவலு, பர்ஃபார்மன்ஸ் தாங்க. இந்த வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இக்னிஸ் ஒரு உருப்படியான கேட்டகரி. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வைக்கல் லொகேஷன் சென்னை. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 4 லட்சம் ரூபாய் கஸ்டமர் கேட்கறாங்க. நேர்ல வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு வாங்கி தரேன். ஒர்த்தான காருங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தான காரு. பெரிய செலவெல்லாம் வைக்காது. பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஹைவேக்கும் சரி, சிட்டி யூசேஜுக்கும் சரி, இல்ல நீங்க லோக்கல் யூசேஜுக்குன்னா நம்ம ஏரியாக்குள்ள ஓட்டுறதுக்கும் சரி, இதெல்லாம் ஒரு சூப்பரான கேட்டகிரி. கல்லு, மண்ணு, மேடு எல்லா இடத்துக்கும், குண்டும் குழி எல்லா இடத்துக்குமே இந்த வண்டி காம்பேக்டா இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த வண்டியில பிளஸ் தாங்க. கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லுவாங்க இந்த வண்டி. டாடா ஹேரியர்ல எக்ஸெட் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். லேட்டஸ்ட்ல யாராவது ஹேரியர் தேடிட்டீங்கன்னா, அது டீசல்ல கம்மியான கிலோமீட்டர்ல வண்டி பார்த்துருக்கீங்கன்னா சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. 2019 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 44,000 ஓடி இருக்கு. 44,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி டீசல் வெஹிக்கிள் தான், மேனுவலுங்க. பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஹேரியர் தாராளமா எடுக்கலாங்க. சூப்பரான கார். இதுல ஒரே ஒரு மைனஸ் சொல்லுங்க பார்த்துப்போம். இந்த வண்டியோட டயர் சீக்கிரம் தேஞ்சிடும். அது மட்டும்தான் இந்த வண்டியில மைனஸ். 2வது சொல்லுங்க பார்ப்போம். இதோடைய சர்வீஸ் கரெக்டா டாடா பண்ணாங்கன்னா உருப்படியான கேட்டகரினே சொல்லுவேன். இதோடைய ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரல் கேபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துங்க. இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் தான். வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் நல்லா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. செகண்ட் ரோ 3 பேர் உட்காந்தீங்கன்னா அவ்வளவு காம்பேக்டா இருக்கும். குண்டா இருக்கவங்க 3 பேர் உட்காந்தாலும் கால் அவ்வளவு ஃப்ரீயா நீட்டலாம். வண்டி ஒரு காம்பேக்டான கார். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க 5 பேர் தான் இருக்கும். 5 பேரு கொஞ்சம் பிராடா இருக்கும்பா ஃபேமிலிக்குள்ள. ஆனா எனக்கு கொஞ்சம் ரக்கடான வண்டி தான் வேணும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், மைலேஜ் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு
டீசல் இன்ஜின் தான் தேவைப்பான்னு தேவைங்களுக்கு அருமையான காருங்க. கலர் பாத்தீங்கன்னா காப்பர் ஆரஞ்சு கிடையாது, இது வந்து எப்படி சொல்றா பிஎம்டபிள்யூல ஒரு ஆரஞ்சு வரும், அந்த ஆரஞ்சு தான் இது. காப்பர் ஆரஞ்சு கிடையவே கிடையாது. நல்ல கலர், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் கால் பண்ணுங்க, சூப்பர் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். இந்த வண்டிக்கெல்லாம் ஃபுல் லோன் ட்ரை பண்ணி தரேன். டாடா ஹேரியர் இந்த வண்டி மட்டும் இல்ல, நம்மகிட்ட 16 வண்டிக்கு மேல லைவ்ல இருக்கு. ஒயிட்ல வேணாலும் ஒயிட்ல தரேன், ப்ளூல வேணாலும் ப்ளூல தரேன். நிறைய கேட்டகரியில வச்சிருக்கோம். கண்டிப்பா கால் பண்ணுங்க. கிலோமீட்டர் கம்மியா இந்த ஒரு வண்டி தான் இருக்கு, அதனால நல்ல பட்ஜெட், நல்ல கிலோமீட்டர். மிஸ் பண்ணாதீங்க. 4 டயரும் புது டயர் போட்டாங்க இந்த கிலோமீட்டர் ஓட்டினதுக்காகவே. மிஸ் பண்ணாதீங்க, கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா Hyundai Grand i10 லேட்டஸ்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பர் பட்ஜெட்ல நல்ல கிலோமீட்டர்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. i10 பெஸ்ட் சாய்ஸ்ங்க. நான் இப்பதான் ஓட்டி பழகிறேன், இல்ல எனக்கு ஃபேமிலிக்குள்ள 4 பேர் தான், 3 பேர் தான், பெட்ரோல் இன்ஜின் தான் வேணும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள் வேணும். நான் எடுத்தனா ஒரு 5-6 வருஷத்துக்கு மாத்தவே கூடாது. அப்படியே செலவு பெரிய செலவு வச்சாலும் 10,000 இருந்து 15,000 ரூபாய்க்குள்ளதான் செலவு வைக்கணும் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஜின், மரியாதையான கார். எங்க வெளியே போனீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால சொல்லுவாங்க, Hyundai எடுத்தீங்கன்னா கூப்பிடாமையே பொண்ணு கொடுப்பாங்கடா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதையான வெஹிக்கிள்னு சொல்லுவேன். 2016 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 60,000 ஓடி இருக்கு. 60,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேண்டியது தாங்க. வெஹிக்கிள் மேனுவல் தாங்க. ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டர், சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கு. வண்டி மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. டஸ்கிங் கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்து ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஃப்ளோ மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டா இருக்கு. டயர் எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் 80% இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், அப்டேட், ஸ்கிராட்ச் மாதிரி எதுவும் இல்ல. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. i10 தான் வேணும், லோக்கல் நம்பர் தான் வேணும், அது சில்வர் கலர் தான் வேணும், அது கொஞ்சம் மாடல் ஜாஸ்தியா தான் வேணும் தெரியுங்களுக்கு. அருமையான பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். லேடிஸ் யூசேஜுக்கு சூப்பரான கேட்டகரிங்க. இதே நீங்க ஆட்டோமேட்டிக் எடுக்கலாம், மேனுவல் எடுக்கலாம், ரெண்டுமே சூப்பரா இருக்கும். வெஹிக்கிள் லொகேஷன் திருப்பூருங்க. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 4 லட்சம் தான் கேட்கிறோம், அது நெகோஷியபிள் தான். வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு கொடுத்துடலாம். வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஹோண்டா சிட்டில எஸ்வி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். நிறைய பேர் டீசல்ல சிங்கிள் ஓனர்ல வண்டி கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பர் பட்ஜெட்ல நல்ல கிலோமீட்டர்ல வண்டி வந்திருக்கு. 2014 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,30,000 ஓடி இருக்கு. 1,30,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டர், சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், ஸ்டீரிங், ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. இந்த வண்டியில நியூவா என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்சர் போட்டாங்க, நியூ பேட்டரி மாத்திட்டாங்க, அண்டர் வாரண்டியோட இருக்கு, நியூ கிளட்ச் பிளேட் போட்டிருக்காங்க. ரீசெண்டா தான் இப்ப சர்வீஸும் பண்ணிருக்காங்க. சிட்டி மைலேஜே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்குது. ஹைவே மைலேஜ் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் கஸ்டமரே சொல்றாங்க. அது போக 95,000 வரைக்கும் தான் கம்பெனி ரெக்கார்டு வண்டி கம்பெனில விட்டுருக்காங்க. மீதி இந்த 43,000 கிலோமீட்டர் எல்லாமே லோக்கல்ல தான் பாத்துருக்காங்க. அதுக்குண்டான பில்லும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்கிராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அடிபடாத வண்டிங்க, ஒரு சிங்கிள் கீரல் கிடையாதுங்க. வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. டீசல் இன்ஜின் தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல கிலோமீட்டர்ல ஒரு தெளிவான வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 4,70,000 ரூபாய் தான் கேட்கறாங்க. நேர்ல வாங்க, என்னால அனுசரிச்சு எவ்வளவு தூரம் வாங்க முடியுமோ வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு 4,000 ரூபாய் லோனே கிடைக்கும். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. சூப்பரான இன்ஜின், ஒரு குட்டி இன்ஜின் தான் ஹோண்டா சிட்டி. அதோடைய வேலையே வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் ஓடுங்க. பெரிய செலவுலாம் வைக்காது. இந்த மாதிரி தான் கிளட்ச் பிளேட்டு, சஸ்பென்சர் அந்த மாதிரி தான் செலவு வைக்கும். கிளட்ச் பிளேட் உங்களுக்கு மிஞ்சி போனா எவ்வளவு வந்துடும்? 12,000 ரூபாய் கூட வராது. 8,000 ரூபாயோ 9,000 ரூபாய் தான் நம்ம ரேட்டு. நீங்க வெளியே பார்த்த போது கேரண்டியா 5 ரூபாய் பில் போடுவாங்கன்னு வைங்களேன். சொல்றேன், எல்லாத்தையும் யதார்த்தமா சொல்றதுனால சொல்றேன். ஆனா நானும் 12 ரூபாய் இருந்து 13 ரூபாய் பில் பண்ணுவேன். நம்ம ரேட் 8 ரூபாய் இருந்து 9 ரூபாய்க்குள்ளதான் வரும். நல்ல மைலேஜான வண்டி, பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். லாங் டிராவலுக்கு ஏத்த காருங்க. நான் ஒரு 5 செடான் சொல்லுவேன். 5 செடான்ல எனக்கு பிடிச்ச 2வது செடான் சொல்லுவேன். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும், ஆனா உருப்படியான வெஹிக்கிள்னே சொல்லுவாங்க. மாருதி சுசுகி ஆல்டோல 800 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். LXI செக்மெண்ட் தான் சூப்பரான கேட்டகரிங்க. ஆல்டோ 2006ல இருந்து 2004லயே வண்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2006ல இருந்துங்க இப்ப வரைக்கும் ஆல்டோங்கிறது ஒரு நல்ல கேட்டகரிங்க. இப்ப வர லேட்டஸ்ட் ஆல்டோ கூட நீங்க எடுக்கலாம். அவ்வளவு சூப்பரான இன்ஜின்னே சொல்லுவேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓட்டி பாருங்க, ஆல்ரவுண்டர்னு சொல்லுவேன். இந்த வண்டி குண்டு குழி, காடு மேடு எல்லா பக்கமே இந்த வண்டி பூந்து விளையாடு. ஹீல்ஸ்ல வேற மாதிரி இருக்கும். இந்த வண்டிலாம்
நல்ல கேட்டகரி, லாங் டிராவலுக்கும் நல்லா இருக்கும். என்ன ஸ்பீடா போகாதீங்க, கொஞ்சம் மெதுவா ஓட்டினீங்கன்னா சூப்பரான வெஹிக்கிள்னு சொல்லுவேன். 2014 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 lakh ஓடி இருக்கு. 1 lakh லோக்கல் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துருங்க, பவர் ஸ்டேரிங் வந்துருங்க, ஏசி வேரியன்ட்டுங்க, 800 cc கெப்பாசிட்டி. ஆனா வேற லெவல்ல இருக்கு, ஓட்டி பாருங்க. இதோடைய ஹேண்டிலிங் உங்களால வேற எந்த வண்டியிலுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். நீங்க 1 கோடி ரூபாய்க்கு கார் எடுத்தாலும் ஹேண்டிலிங் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. AM FM ரேடியோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வண்டி சென்ட்ரல் லாக்கோட இருக்குங்க. டோர் லைன், பாடி லைன் நல்லா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிள். எனக்கு ஒரு லோ பட்ஜெட்ல கொஞ்சம் லேட்டஸ்ட்ல வண்டி கிடைச்சா நல்லா இருக்கும். அது ஆல்டோ தான் தீர்றேன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். வெஹிக்கிள் லொகேஷன் சிவலூர். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 2012, 2010. இன்னைக்கு 3 ஓனர் 4 ஓனர் வண்டி 2.25 லட்சம் 2.5 லட்சம் கேட்கறாங்க. ஆனா நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 2,10,000 ரூபாய் தான் கேட்கிறோம். நல்ல ரேட், நல்ல மாடல், பெரிய செலவுலாம் வைக்காது, நம்பி எடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800 தாங்க. 800ல LXI செக்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். 2013 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 92,000 ஓடி இருக்கு. 92,000 லோக்கல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல தாங்க இருக்கு. ஃபியூச்சர்ஸும் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துருங்க, சென்ட்ரல் லாக் வந்துருங்க, ஏசி செக்மெண்ட் தாங்க. புது பேட்டரி போட்டாங்க, 5 இயரோட வாரண்டி வந்திருக்குங்க. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஏசி ஈசி, இன்ஜின், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு லோ மாடல்ல தான் இப்ப வண்டி வேணும். அது ஆல்டோ 800 தான் நான் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இது பிக்சடு பிரைஸுங்க. உங்க டேஸ்ட்டுக்கு நீங்க எடுத்து வண்டி வேலை செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வண்டியில வேலை இல்ல சொல்றேன். பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அது உங்க டேஸ்ட்டுக்கு எடுத்து பண்ணிக்கோங்க. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 1,70,000 ரூபாய் தான் கேட்கிறோம். உண்மையான ரேட்டு. இன்னைக்கு வண்டி கிடைக்காது, கிடைக்கல ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, இந்த ஆஃபர்லாம் விடாதீங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் கால் பண்றீங்க. எல்லா போன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் கேக்குறீங்க வர்றதுக்குள்ள வண்டி கொடுத்துறீங்க. ஆமாங்க, நாங்க பெரிய பட்ஜெட் வண்டி அதிகமா பண்றோம். அதனால நான் உங்களுக்காக வெயிட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க அட்வான்ஸும் பண்றது இல்லை. அதனால ஃப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அட்வான்ஸ் பண்ணி வண்டி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வண்டி இந்த வண்டி இல்லைங்க, வேற வண்டி வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுங்க. இல்லாட்டி நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க. நாங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நீங்க வரணும்னு அவசியமே இல்லை. எல்லா செட்டில்மெண்ட்டும் நானே உங்களுக்கு வீடியோ கால் மூலியமா காமிச்சிருவேன். அக்ரிமெண்ட் பேப்பர் முதற்கொண்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸே பண்ண போறோம். இதுல என்னால ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ லாபம் வச்சு பண்ணவே முடியாது. எனக்கு தேவை கமிஷன் காசு, அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் நான் வருவேனே தவிர வேற எதுக்குள்ளேயே நான் வரமாட்டேன். நீங்களே பேசி நீங்களே கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கிங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அக்ரிமெண்ட்ல இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டியை அட்வான்ஸே பண்ண போறோம். அதனால டோன்ட் வரி, உங்க வீட்டுக்கே நான் டெலிவரி கொடுத்துருவேன். என்னை நம்பி பணம் போடுங்க, உங்க பணத்துக்கு நான் கேரண்டிங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. டிசைர்ல VXI செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2013 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,25,000 ஓடி இருக்கு. 1,25,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. வண்டி எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாதுங்க. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பீஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஃப்ளோர் மேட்ச் வந்துரும். அண்டர் சைஸ் கொண்டு நல்லா இருக்கு. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்குங்க. டயர்ஸ்ல ஆவரேஜா 80% இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் இல்ல. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா இன்னும் 1 இயருக்கு லைவ்ல இருக்குங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள், யூஸ்டு வெஹிக்கிள் இப்போ எப்படி பார்த்து வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 விஷயம் செக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்டர் 2 லட்சத்துக்கு கீழே வண்டி எடுக்கிறீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு தேவையில்லை. 3.5 லட்ச ரூபாய்க்கு மேல வண்டி எடுக்கிறீங்கனாலே சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கோங்க. மாருதியில போயிட்டீங்கன்னா பெட்ரோல் வண்டியில சர்வீஸ் ரெக்கார்டு தேவையில்லை. இருந்தாலும் செக் பண்ணி எடுத்துக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி டீசல்ல போயிட்டீங்கன்னா கம்பல்சரி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஃப்ரண்டேஜ் அடிபட்ட வண்டி எப்பவுமே வாங்கக்கூடாது. அது எத்தனை லட்சம் கம்மியா கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில்ல ஆயில் சர்க்குலேஷன் வரவே கூடாது. மேல இன்ஜின் ஆயில் அடிக்கவே கூடாது. நாலாவது விஷயம், ரேடியேட்டர்ல பபிள்ஸ் வரவே கூடாது. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது விஷயம், புது பேட்டரி போட்டிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஆறாவது விஷயம், 2 குவார்டர் பேனலும் வேலை செஞ்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. குவார்டர் பேனல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சைட்ல தான் வண்டி அடிச்சிருவாங்க அடிக்கடி. டயர் அதனாலதான் தேயும். அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா, கிளச் ஹார்டா இருக்கா ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிளச் எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும். ஏழாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஏசி நல்லா இருக்குன்னா தான் இன்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏசியை மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னா இன்ஜின் நல்லா இல்லைன்னு அர்த்தம். தயவு செய்து ஏசி தான் இன்ஜினோட இதயமே. அதனால ஏசி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து வண்டி எடுங்க.
இல்ல டாப் அப் தான் பண்ணணும்னா கையோட டாப் அப் பண்ணி காமிக்க சொல்லுங்க. கையோட எவ்வளவு நேரம் இருப்பது, 25 நிமிஷம் ஆகும் டாப் அப் பண்றதுக்கு. டாப் அப் பண்ணி ஏசி ஃபுல் கூலிங்ல இருந்தா வண்டி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏழாவது விஷயம் சஸ்பென்சர் நாலும் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பெரிய குழி மேடு அந்த மாதிரி பார்த்து இது பண்ணுங்க. எட்டாவது விஷயம் 4 டயர் புதுசு போட்டுருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. 9வது விஷயம் அண்டர் சேஸ் பாடியில செக் பண்ணிக்கோங்க. வண்டியை முடிஞ்சா ஒரு ட்ராலியில கொண்டு போய் தூக்கி மேல என்னென்ன ஏதாவது தேய்மானம் இருக்கா, ஏதாவது ரஸ்டா இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 10வது விஷயம் புக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நேம் டிரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லுங்க. கொடுக்குறவங்களா இருந்தா, வாங்குறவங்களா இருந்தா கம்பல்சரி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வைக்கல் லொகேஷன் கோயம்புத்தூருங்க. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 3,75,000 தான் கேட்கறாங்க. நல்ல ரேட்டு. நேர்ல வாங்க, என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வைக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து மஹிந்திரா ஸ்கார்பியோல விஎல்எக்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் பட்ஜெட்ல நல்ல கிலோமீட்டர்ல சிங்கிள் ஓனர்ல வண்டி வந்திருக்குங்க. ரெண்டாவது ஸ்கார்பியோக்கு ஏன் இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு தெரியலங்க. 2009, 8, 7, 6 வண்டிலாம் இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல வித்துட்டே தாங்க இருக்கு. 5 ஓனர் 4 ஓனர் வண்டியே நல்லா இல்லாட்டி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் ரெடி பண்ணி ஓட்டுறாங்க. இந்த ஸ்கார்பியோக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் வேற எந்த வண்டிக்கும் வராதுங்க. 2013 மாடல், ஒரே ஓனர், 1.30 இருக்கு. பக்கா கம்பெனி ரெக்கார்டு. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா போஸ்டிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துருங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிள், எங்கேயும் ரஸ்ட் ஃபார்ம் ஆகாத வெஹிக்கிள். ஸ்கார்பியோ பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். சிஆர்டி இன்ஜின் மட்டும் எடுக்காதீங்க, ஹவாக் இன்ஜின் எடுங்க. ஹவாக் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஃபேன்சி நம்பர், லோக்கல் நம்பர். வைக்கல் லொகேஷன் திருப்பூர் தாங்க. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,90,000 கேட்கறாங்க. நேர்ல வாங்க. இதுல இருந்தே நான் ஏதாவது என்னால பெஸ்டா பண்ண முடியுமோ ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி தரேன். நாளைக்கு கம்பல்சரி பேங்க் லோன் ஒரு 1 இயருக்கு கிடைக்கும். 1 வருஷம் 6 மாசம் தாராளமா லோன் பண்ணி தரேன். ஒரு கம்மியா தான் லோன் அமௌண்ட் கிடைக்கும். நீங்க லோக்கல்ல வாங்கினீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 4 லட்ச ரூபா வரைக்குமே லோக்கல்ல ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எனக்கு என்னமோ ஸ்கார்பியோ பிடிக்கவே பிடிக்காதுங்க. அது எஸ்யூவி டைப்ல இருக்கனால சேக் ஆகிட்டே இருக்குமா, எனக்கு என்னவோ சுத்தமா பிடிக்காது. ஆனா ஸ்கார்பியோ லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கூட ஒரு வண்டி கொடுத்தேன், 35 டிஎன் 42 ஒரு வண்டி கொடுத்துருக்கேன். 2012 ஒரு வண்டி கொடுத்துருக்கேன், 799 வண்டி நம்பரு. இந்த மாதிரி வண்டி போயிட்டே தான் இருக்கு. அதனால நல்ல கேட்டகரி தான். எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்காதுங்க. ஹோண்டா சிட்டில வி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஐவிடெக்ல யாராவது வண்டி தெரியுதுன்னா சூப்பர் பட்ஜெட்ல லேட்டஸ்ட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த பட்ஜெட்ல வண்டிலாம் கிடைக்கல, ரொம்ப ரிஸ்க்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. 18 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. கரெக்டா 1 லேக் ஓடி இருக்கு. 1 லேக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேண்ட் தான். பைக்லுக்கும் ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவல், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. இந்த கேட்டகரியில புஷ் பட்டன் ஸ்டார்ட் முதல் கொண்டு வந்துடும். வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கும். இல்ல மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் மகோன நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்குங்க. 4 டயரும் 80% இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், அப்டேட், ஸ்கிராட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்ல. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சிட்டி தான் வேணும், கொஞ்சம் லேட்டஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். சிங்கிள் ஓனர்ல தான் வண்டி வேணும்னு தெரிறவங்களுக்கு, சென்னை நம்பரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. ஃபிளட் வண்டியோ, அடிபாடு வண்டியோ, ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியோ நம்மள்ட்ட எப்பவுமே வராது. சென்னையிலேயே ஃபிளட் வண்டியில முக்கால்வாசி இப்ப இல்லைங்க. எல்லாமே அவங்கவுங்க ஷோரூம்லயே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், ஃபிளட் வண்டி நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். 1 லட்ச ரூபா லாபம் கிடைச்சாலும் அந்த வண்டி எனக்கு வேண்டாம். வைக்கல் லொகேஷன் சென்னை நுங்கம்பாக்கம். நம்ம கோட் பண்ற பிரைஸ் 6,75,000 தான் கேட்கிறோம். அருமையான விலை. நேர்ல வாங்க, அப்படியே லோன் கிடைக்கும். உங்க ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. எஸ்பெஷலி சென்னை கஸ்டமர்ஸ் உங்களுக்காகவே வெஹிக்கிள் வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேங்க. அடுத்த பாத்தீங்கன்னா நிசான் டெரினோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பரான கேட்டகரிங்க. டஸ்டர், டெரினோ ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். நீங்க டஸ்டர் எடுக்கிறவங்க டெரினோ எடுக்கலாம், டெரினோ எடுக்கிறவங்க டஸ்டர் எடுக்கலாம். 110 PH, 85 PH ரெண்டுல எது நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 110 பர்ஃபார்மன்ஸ், 85 PH மைலேஜ், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பிராடா 5 பேர் இருப்போம்ப்பா ஃபேமிலியில. எங்க போனாலும் லக்கேஜ் ஒரு 5 சூட்கேஸாவது எடுத்துட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அட்வென்ச்சர் எடிஷன் தான் எனக்கு வேணும். நான் காடு, மேடு, ஹில்ஸ் எல்லா பக்கமும் வண்டி ஓட்டுவேன். அது போக கல்லு முள்ளுல எல்லாம் பார்க்கவே மாட்டேன். படப்படன்னு வண்டி விட்டுருவேன். எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடி உழுகாத வண்டி வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா டெரினோ ஆர் டஸ்டர் ரெண்டுமே எடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
இது 16 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. 96,000 ஓடி இருக்கு. பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் இல்ல. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன வேலை கூட கிடையாது. 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. வெஹிக்கல் லொகேஷன் அரியலூருங்க. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 4 லட்சம் தான் கேக்குறாங்க. வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு கொடுத்துடலாம். வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த கேட்டகரிக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருங்க. பூட் ஸ்பேஸ் எத்தனை லிட்டர் தெரியுங்களா? 450 லிட்டர். கரெக்டா 8 சூட்கேஸ் பிடிக்கும். அவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ். உட்காந்து பாருங்க, வண்டி வேற லெவல்ல இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சிட்டி மைலேஜுக்கு 22 கிலோமீட்டர் கொடுக்கும். மைலேஜ் வைஸும் நல்லா இருக்கும். 110ல கொஞ்சம் மைலேஜ் கம்மியா கிடைக்கும். 85 PS கம்பல்சரி மைலேஜ் கிடைக்கும். மைலேஜும் வேணும், கொஞ்சம் பெரிய காரா வேணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்னா டெரினோ பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஹுண்டாய் i10ல மேக்னா செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 1.2ல பெட்ரோல் இன்ஜின் வந்திருக்குங்க. அப்படியே சேம் i20 சேம் இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு i10 தாப்பா வேணும் அப்படின்னு தெரியவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல நல்ல கலர்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2011 மாடல், ஒரே ஓனருங்க. 1,15,000 ஓடி இருக்கு. 1,15,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. பைக்ல எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ஏசி அட்டகாசமா இருக்குங்க. சைக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க. பெயிண்டிங் டச்சப் இல்லாத வண்டி. கலரும் ஒரு நல்ல கலர். எனக்கு i10 தான் வேணும்னு தெரிறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல நல்ல கிலோமீட்டர்ல ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பெரிய செலவுல வைக்கவே வைக்காதுங்க. சஸ்பென்சர் மிஞ்சி போனா 4 சஸ்பென்சர் மாத்தினீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு 5,000 இருந்து 18,000 வரும். பெருசாலாம் செலவு வைக்காது. அதே மாதிரி கிளச் பிளேட் 4,000 தான் வரும். இது ரெண்டும் தான் இதுல செலவு வைக்கும். பெருசாலாம் செலவே வைக்காது. இன்ஜின் ஒரு தங்கமான இன்ஜின். மைலேஜ் 16 கேரண்டியா கொடுக்கும். 4 டயர் 90% இருக்கு. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். i10 தான் வேணும் தேர்றவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொகேஷன் பவானி. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 2,50,000 கேட்கிறோம். நேர்ல வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு கொடுத்துடலாம். வெஹிக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்க கார் சேல் பண்ணுமா? ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GT செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் பெட்ரோல் எட்டியோஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பர் பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான இன்ஜின்ல வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. 12 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்கு. 90,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ப்ராப்பர் அண்ணாமலையில தான் இருக்கு. மதுரை அண்ணாமலையில தான் இருக்கு வெஹிக்கல் சர்வீஸ் ரெக்கார்டு. வெஹிக்கலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வெஹிக்கல் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி அட்டகாசமா இருக்குங்க. ஃபுல் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. 4 டயரும் ஆவரேஜா 80% இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வெஹிக்கல். டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. கலரும் சில்வர் கலர், ஒயிட் சில்வர். இதுதான் இந்த வண்டியில மரியாதைங்க. புது பேட்டரி போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப நீட்டா இருக்குங்க. பெட்ரோல் இன்ஜின். மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு 18 தான் கொடுக்கும். அதுக்கு மேல கொடுக்காது. 18ங்கிறதே ஜாஸ்தி தான். 17, 18க்குள்ளதான் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள். இதெல்லாம் கோல்டு. இன்னைக்கு நீங்க வாங்கி பத்திரமா வச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு வித்தீங்கனாலும் பெருசாலாம் லாஸ் ஆகாது. வெறும் 25,000 லாஸ் ஆகும். 5,5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுத்தீங்கன்னா 5,20,000 வண்டி மறுபடியும் விற்கும். அந்த அளவுக்கு மார்க்கெட்ல அவ்வளவு பூம்ல இருக்கக்கூடிய கார். பெட்ரோல் இன்ஜின் ரேர். வண்டி இல்ல, அலைஞ்சே போச்சு பெட்ரோல் இன்ஜின்லாம். நல்ல பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொகேஷன் திண்டுக்கல். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ். எனக்கு கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டி எல்லாம் பண்ணி தரேன், மிஸ் பண்ணாதீங்க. ஆல்டோல K10 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். லேட்டஸ்டா யாராவது ஆல்டோ தேடிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் பட்ஜெட்ல ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த கம்மியான கிலோமீட்டர்ல வண்டி கிடைக்கலாம் ரொம்ப ரொம்ப ரேரா இருக்குங்க. 2013 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. 60,000 தான் ஓடி. 60,000 ப்ராப்பர் ரெக்கார்ட்ல இருக்குங்க. இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனு. அப்போ வந்தப்போ ஸ்பெஷல் எடிஷனா இந்த வண்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வழியில தான் முத பவர் விண்டோ விட்டாங்க K10ல. 2013 ஒரே ஓனருங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. இந்த வெஹிக்கிள்ல ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்து ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. ஆல்டோ K10 பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கொஞ்சம் கம்மியா கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 20 கிலோமீட்டர் கொடுக்குதுங்க. நான் லாங் டிராவலா இந்த வண்டியில ஓட்டியிருக்கேன். ஒரு 75-80 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன். மைலேஜ் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிள். பாடி லைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. 4 டயரும் புது டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம். ஆல்டோ K10 தான் வேணும். கொஞ்சம் லேட்டஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். கிலோமீட்டர் கம்மியான வண்டியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல ஸ்பெஷல் எடிஷன் கொண்டு வந்திருக்கோம். சீட் கவர், பைனீர் மியூசிக் பிளேயர் எல்லாம் போட்டு வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டலாம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொகேஷன்
பெருந்துறை. நம்ம இது கோட் பண்ற பேஸ். எனக்கு கால் பண்ணுங்க, என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். ஸ்விஃப்ட்ல பிடிஏ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். டீசல்ல ஸ்விஃப்ட் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த இன்ஜின்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மைலேஜும் ப்ரெஃபரன்ஸ் 23 கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், பெரிய செலவு வைக்காது, லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். டீசல் இன்ஜின் தான் வேணும் தேர்றவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. 14 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. 1,38,000 ஓடி இருக்கு. 1,38,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர்ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லாம் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கும். இல்ல மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, மேட்ச் வந்துரும், அண்டர்சேஸ் நல்லா இருக்கு, டயர் ஆவரேஜ் ஒரு 70% இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிள். எனக்கு ஸ்விஃப்ட் தான் வேணும் தரவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸ்விஃப்ட் வேணும் தெரிஞ்சவங்களுக்கு டீசல்ல நல்ல கிலோமீட்டர்ல வண்டி வந்திருக்கு. லோக்கல் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 5,25,000 கேக்குறாங்க. நேர்ல வாங்க, இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. அதே பாத்தீங்கன்னா Hyundai Creta. Cretaல SXO செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். மேனுவல்ல, டீசல்ல, டாப் மாடல்ல, லேட்டஸ்ட்ல வண்டி தேடி இருக்கீங்களா? ஒயிட் கலர்ல சூப்பர் பட்ஜெட்ல, அது எங்க ஊர் நம்பர், திருப்பூர் நம்பர்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. 24 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 31,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் வேரியன்ட்றாங்க. ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா SXO பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், ஃபுல்லி சன்ரூஃப், ஏ டு ஜெட் எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த கடையில வென்டிலேட்டர் சீட் முதற்கொண்டு வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்க. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள். டெமோ செக்மெண்ட் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு டெமோ வெஹிக்கிள் கிடைச்சா நல்லா இருக்கும் தேர்றவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாடல் இந்த பட்ஜெட்ல வண்டி கிடைக்குது, ரொம்ப ரொம்ப டிமாண்ட், மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு புது வண்டி 23 ரூபா வருதுங்க. ஆனா நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் சொல்றீங்களா, 18,40,000 கேக்குறாங்க. நேர்ல வாங்க, ஷாக்கிங் பிரைஸ், கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து எல்லாமே இன்க்ளூடிங்க நான் பண்ணி கொடுத்துறேன். டிசிஎஸ் மட்டும் வரும், அது மட்டும் கட்டுங்க, அது எல்லாமே நான் ஃப்ரீ பண்ணி வாங்கி தரேன். மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆஃபர் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டியில கிடைக்கவே கிடைக்காது. கால் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல் சொல்றேங்க. ஃபுல்லி பெனாரமிக் சன்ரூஃப் வந்துருங்க. சன்ரூஃப் கிடையாது இல்ல, ஃபுல்லி பெனாரமிக் வந்துடும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பர்ஃபார்மன்ஸான வெஹிக்கிள், பர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டி, மைலேஜ் வைஸும் நல்லா இருக்கு. வண்டி லாங் டிராவலுக்கு சூப்பரா இருக்கு. கிரீட்டா ஸ்டெபிலிட்டிங்க. கிரீட்டா விட வென்யூ ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஸ்டெபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு கிரீட்டாவும் ஸ்டெபிலிட்டி தான். அதே மாதிரி கார்னரிங்ல இந்த வண்டியில வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பர்ஃபார்மன்ஸ், ஹேண்டிலிங், பிரேக்கிங் எல்லாத்துக்குமே நல்ல வெஹிக்கிளுங்க. அதே பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ல பிஎக்ஸி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு சூப்பர் பட்ஜெட்ல லேட்டஸ்ட்ல கம்மியான கிலோமீட்டர்ல ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். 23 மாடல் ஒரே ஓனருங்க. வெறும் 5,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 5,000 கிலோமீட்டரும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட்ங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், ஏ டு ஜெட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாதுங்க. வைக்கலாம் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி டஸ்கிங் மியூசிக் பிளேயர் வந்துடும். ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர்சேஸ் கூட நல்லா இருக்கு. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்குங்க. 4 டயர் 95% இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி ஸ்விஃப்ட் தான் வேணும்னு தெரியுதுன்னா லேட்டஸ்ட்ல கம்மியான கிலோமீட்டர்ல நல்ல பட்ஜெட்ல, அது லோக்கல் நம்பர்ல ஸ்பெஷல் எடிஷன் கொண்டு வந்திருக்கேன். வண்டி பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். 4 சிலிண்டர் இன்ஜின் தான் அது, 3 சிலிண்டர் இன்ஜின் கிடையாது. 4 சிலிண்டர் இன்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மைலேஜ் கேரண்டியா 18ல இருந்து 19 கிலோமீட்டர் தாராளமா கொடுக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில ஃபுல் லோன் ட்ரை பண்ணி தரேன். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 6,75,000 தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு கொடுத்தலாம். இந்த அதே பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா. எர்டிகால பிடிஇ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். லேட்டஸ்ட்ல கம்மியான கிலோமீட்டர்ல வண்டி தேடிட்டீங்களா, சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2019 மாடல் ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,23,000 ஓடி இருக்கு. 1,23,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க.
ஃபியூச்சர்ஸ்லும் பாத்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், ஏ டு ஜெட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. டொயோட்டோ இனோவா இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு பூம்ல இருக்கோ, எந்த அளவுக்கு சேல்ல இருக்கோ அதை விட 3 மடங்கு சேல்ல இருக்கு மாருதியில எர்டிகா. அதுவும் பர்டிகுலரா டீசல் தான் ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. நிறைய வண்டி கேட்டகரியில் நம்ம எர்டிகா மட்டும் டீசல்ல லைவ்ல இருக்கு. உங்களுக்கு என்ன கேட்டகரியில வேணாலும் கண்டிப்பா எடுத்துக்கலாம். வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, ஏசி, ரூஃப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குங்க. அண்டர் சேஸ் மொக்கொண்ட நல்லா இருக்கு. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டயரும் 70% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. லோக்கல் நம்பர்ல, ஒரே ஓனர்ல, அது ஒயிட் கலர்ல டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சேலம்ங்க. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 9,75,000 தான் கேட்கறாங்க. அது நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க. இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி இல்லைங்க, எல்லாருமே 10 லட்சம், 10.5 லட்சம், 11 லட்சத்துக்கு கம்மி வண்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் வண்டி மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஆன் ரோடே பாத்தீங்கன்னா 12,50 எடுத்திருப்பாங்க. வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு. டீசல் இன்ஜின் பெஸ்ட்டுங்க. 7 பேர் உட்காந்து ஓட்டி பாருங்களேன். நான் ஒரு ஆள் உட்காந்து ஓட்டி பார்க்க சொல்ல, 7 பேர் உட்காந்து ஓட்டி பாருங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். சிட்டி மைலேஜே 23 கிலோமீட்டர் கொடுக்கும். லாங் டிராவலுக்குல இந்த வண்டி கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 25 இருந்து 26 கிலோமீட்டர் கேரண்டியே கொடுக்கும். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற சூப்பரான கார்னே சொல்லுவேன். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாடா நேனோல எக்ஸ்டி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2015 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர்லாம் பாத்தீங்கன்னா 50,000 60,000 கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ரன்னிங்ல இருக்கு. லோக்கல் கம்பெனி ரெக்கார்ட்ல தான் இருக்கு. டாடா நேனோ பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. லோக்கலுக்கு பெஸ்ட் சாய்ஸ். இந்த வண்டி 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுங்க. உண்மையாலுமே ஆல்டோவை விட அதிகமா விற்கிது. நிறைய பேர் என்கொயரி பண்றீங்க. 55 ரூபா 45 ரூபாய்க்குலாம் தயவு செய்து வண்டி எடுக்காதீங்க. செலவெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு ரூபாக்குள்ள வண்டி எடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் உருப்படியா இருக்கும். நல்ல பட்ஜெட்ல நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 4 டயர் புது டயர் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. சீட் கவர் போட்டிருக்காங்க, சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டி ஏசி வண்டிங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த வண்டியில. இந்த செக்மெண்ட்ல பவர் விண்டோவும் வந்துடும். ரிமோட் லாக் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்துடும். வண்டி பிராண்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டி எடுத்தீங்கன்னா ₹1 செலவு கிடையாது. ஃபுல் ஃபிட்டிங்கோட இருக்கு. நேனோ தான் வேணும் தரவங்களுக்கு எக்ஸ்டி செக்மெண்ட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. நேனோ பொறுத்த வரைக்கும் 800cc தான். 800 கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். 760 என்னமோ தான். பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது. ஓரளவுக்கு ஓட்டிக்கலாம். ஆட்டோ மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது லாங் டிராவலுக்கு 25 கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் சேஃப்டி இல்லாத வெஹிக்கல். லோக்கலுக்குள்ள ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். லாங் டிராவலுக்கு தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. வெஹிக்கல் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 1 லட்ச ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க. வாங்க, அனுசரிச்சு வாங்கி தரேன். வண்டி நல்லா இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் ஆகாத வெஹிக்கல், ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. வண்டி எடுத்தா இப்படிதாங்க எடுக்கணும். ₹1 கூட செலவு இருக்க கூடாதுங்க. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கணும். வண்டி சாவி போட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்காவது செலவில்லாம ஓட்டணும். அப்பதான் நம்ம வாங்கின காசுக்கு அது உருப்படியான காரணே சொல்லுவேன். ஐட்டன்ல நியோ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல ஒரு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் கொண்டு வந்திருக்கேன். வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அவுட்லுக்கிங் எனக்கு தெரிஞ்சு ஹுண்டாய் அவுட்லுக்கிங்ல வண்டியை நல்லா கவரிட்டாங்க. நல்லா இருக்கு வண்டி. எல்லா வண்டியுமே i20 பாருங்க. இப்ப லேட்டஸ்ட் வேற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேவரட் கார்னே சொல்லுவேன். அதுவும் ஒயிட் எக்ஸ்பெஷலி கலர்லயும் நல்ல நல்ல கலர்ல நல்ல நல்ல கலர் வந்திருக்கு. இருந்தாலும் ஒயிட் ரொம்ப நல்லா இருக்கு. அதே செக்டர்ல ரைட் நியர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 21 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. 50,000 முடிஞ்சிருக்கு. 50,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான். ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஏ டு ஜெட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய கார்ல வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் செக்மெண்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதான் பாருங்க. அதுதான் இதுல பிளஸ். வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்க. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. ஃபிளட் வெஹிக்கிள் கிடையாது. சென்னை நம்பர் தான். அண்டர் சேஸ் முதற்கொண்டு எல்லாமே செக் பண்ணிட்டோம். வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. ரெக்கார்டு நீங்க ரெக்கார்டு செக் பண்ணிட்டே வந்து வண்டி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏசில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க 5 பேர் தான்ப்பா ஃபேமிலியில. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் உடம்பா இருப்போம், இல்ல கொஞ்சம் ஹைட்டா இருப்போம். நான் லாங் டிராவல் அதிகமா போவேன்னா இந்த வண்டி தாராளமா எடுக்கலாங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மைலேஜ் 18 இருந்து 20 கிலோமீட்டர் தாராளமா கொடுக்கும். வண்டி குவாலிட்டியான வெஹிக்கல். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 5,75,000 கேட்கறாங்க. நேர்ல வாங்க. ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு 95% லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க. சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா? ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீட்டெயில் சொல்றேங்க.
அதுவே பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோல K10 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். VXC வேரியன்ட் தான் 2012 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 74,000 ஓடி இருக்கு. 74,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இப்போ வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டான வெஹிக்கிள், ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ஏசி வேரியன்ட் தான். கம்பெனி மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்ஸ் இப்பதான் போட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. வெஹிக்கிள் இந்த வண்டியில ஒன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்ஜின் ஒரு தரமான இன்ஜின். இன்னைக்கு ஹம்மர் 5 கோடி ரூபா ஹம்மர் இருக்குல்லங்க, ஹம்மரை விட நல்ல காரனே சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்ல, ஏர் பேக் இதெல்லாம் இல்ல, இன்ஜின் குவாலிட்டியான இன்ஜின். நீங்க காடு முள்ளு எதுல வேணாலும் இந்த வண்டி அடிச்சு நொறுக்கலாம். அது மாதிரி சஸ்பென்சர்ல இருந்து எதுவுமே போகாது அவ்வளவு சீக்கிரம்லாம். கிளட்ச் பிளேட்டே 4,000 ரூபாய்க்குள்ளதான் வரும். பெரிய செலவுலாம் வைக்காது. இன்ஜின்ல அவ்வளவு சீக்கிரம் இந்த வண்டியில ஃபெயிலியர்னு பார்த்ததே கிடையாது. இன்ஜினை உடச்சுதான் போட்டிருக்காங்களே தவிர சரி புக்கு மிஸ் ஆயிருச்சு வண்டி இதாயிருச்சு அந்த மாதிரிதான் இன்ஜின். இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ரெடி பண்ணி மறுபடியும் ஓட்டலாம். 5 லட்சம் கிலோமீட்டர் 6 லட்சம் கிலோமீட்டர்லாம் நல்ல கேட்டகரினே சொல்லுவேன். எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் 5 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் பேட்டரி நல்லா இருந்தா வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஜின். இந்த வண்டியில சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஓல்டு மாடல் ஏன் இவ்வளவு லைக் பண்றேன்னா அதாங்க, அதோடைய குவாலிட்டி தாங்க. பில்ட் குவாலிட்டி வேற லெவல். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம ரிப்போர்ட் பண்ற பிரைஸ் நல்ல பிரைஸ் பண்ணி தரேன், கால் பண்ணுங்க. அதுவே பாத்தீங்கன்னா Toyota எட்டியோஸ்ல VXC செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் எட்டியோஸ் கேட்டிருந்தீங்க. எட்டியோஸ் கிட்டத்தட்ட 16-17 வண்டிக்கு மேல நம்ம லைவ்ல இருக்கு. டீசல் இன்ஜின்ல கம்மியான கிலோமீட்டர்ல வண்டி கேட்குறீங்க. அப்படிலாம் வண்டியே இல்லைங்க. அந்த வண்டியில அழிஞ்சு போச்சு. அப்படியே வச்சிருந்தாலும் யாரும் கொடுக்கறது இல்லை. ஆனா இது 12 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஓட்டி இருக்காங்க. 2 லட்சமும் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர் பேக், அலாய்வில் ஏடிஜிடி எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துருங்க. திண்டுக்கல் நம்பர் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி. வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த வண்டி கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் 12 லட்சம் ஓடுங்க. 23 கிலோமீட்டர் சிட்டி மைலேஜே கொடுக்கும். சிட்டிக்குள்ளேயே கொடுக்கும். ஒரு நல்ல கேட்டகரி வெஹிக்கிள், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. இனோவா எந்த அளவுக்கு மார்க்கெட்ல விற்கிதோ அதை விட 100 மடங்கு அதிகமா விற்கிது. இனோவா என்ன ரேட்டு சொல்றாங்களோ அதே ரேட் கஸ்டமரும் சொல்றாங்க. எட்டிஎஸ் வச்சிருக்காங்களும் எல்லாம் கோல்டுங்க. அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஓப்பனா சொல்ல போனா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலாம் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வண்டி 6.5 லட்சம் 7 லட்சம் கேட்கறாங்க. எங்க யாரை கேட்டாலும் 6 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் மதிப்பு. வெஹிக்கிள் லொகேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் எனக்கு கால் பண்ணுங்க. இந்த வண்டி பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஒரே ஓனர், எடுத்தா 2வது ஓனர், லோக்கல் நம்பர், மிஸ் பண்ணாதீங்க. நல்ல கலருங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ல VDI செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். டீசல் செக்மெண்ட் தான். 2014 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 லேக் மேலதான் ஓடி இருக்கு. 1 லேக் மேல ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் வேரியன்ட். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. டச் ஸ்கிரீன் மியூசிக் பிளேயர் இப்பதான் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா போட்டாங்க. சீட் கவருமே பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் தான். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் ஆகாத வெஹிக்கிள். 4 டயரும் 80% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம். ஸ்விஃப்ட் தான் வேணும், டீசல் தான் வேணும். லோக்கல் நம்பரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அது போக எனக்கு கலரும் ஒயிட் தான்ப்பா வேணும், அதான்ப்பா தேடிட்டு இருக்கேன்னு தேர்றவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட்ல 5,400 ரூபா 5,000 ரூபாய்க்கு மேல வண்டி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 4,60,000 ரூபாய் தான். வண்டி எடுத்தீங்கன்னா 1 ரூபா வேலை கிடையாது. வண்டி எடுத்தா ரெடி டு ரைட்ல இருக்கு. எனக்கு ஸ்விஃப்ட் தான் வேணும்னு தேர்றவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல நல்ல கிலோமீட்டர்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு அப்படியே லோன் பண்ணி தரேன். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. அதே பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி செலீரியோட ஜெட்டெக்ஸோ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆட்டோமேட்டிக்ல யாராவது செலீரியோ தேடிட்டீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்ல வண்டி வந்திருக்கீங்க. செலீரியோட ஆட்டோமேட்டிக்ல மட்டும் நம்மகிட்ட ஒரு 5 வண்டி லைவ்ல இருக்கு. உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணாலும் எடுத்துக்கலாங்க. 14 மாடல்ல இருந்து செலீரியோ ஆட்டோமேட்டிக் நம்ம வச்சிருக்கோங்க. 2017 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. 70,000 ஓட்டிருக்காங்க. 70,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான். பைக்லுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர் பேக், சென்ட்ரல் லாக், A to Z எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. அதுவும் லெதர் சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்டர் சேர்ஸ் கொண்டு நல்லா இருக்கு. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்குங்க. டயர்லாம் ஆவரேஜ் 80% இருக்கு. டச்சப் பெயிண்டிங் ஆகாத வெஹிக்கிள். டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. வண்டியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி கூட கிடையாது. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கலரும் ஒரு சூப்பரான கலர். செலீரியோல ஆட்டோமேட்டிக் தான் வேணும் தரவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல நல்ல கிலோமீட்டர்ல
குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. செலரியோல ஆட்டோமேட்டிக் பெஸ்ட் சாய்ஸ். நிறைய பேர் டவுட், ஆட்டோமேட்டிக் எடுத்து ஏதாவது பெரிய செலவு வச்சிருமா அப்படின்லாம். இந்த வண்டியில அந்த மாதிரி எந்த செலவு வைக்காது. ஏசில இருந்து எல்லாமே செக் பண்ணி நீட்டா தரேன், மிஸ் பண்ணாதீங்க. இதே நீங்க மேனுவலாவும் ஓட்டலாம், ஏஎம்டி தான். மேனுவலாவுன்னா நீங்க லைட்டா எம்ல தள்ளிட்டு கீர் போட்டு ஓட்டலாம். பர்ஃபார்மன்ஸ் அதுல நல்லாவும் இருக்கும், மைலேஜ் கொடுக்கும். இது நீங்க ஆட்டோமேட்டிக்ல ஓட்டும் போதே உங்களுக்கு 18 கிலோமீட்டர் சிட்டி மைலேஜே கொடுக்குதுங்க. நல்லா இருக்கு வெஹிக்கிள். கொஞ்சம் ஆல்டோக்கு நிகரா இந்த வண்டி பார்க்கலாம். கொஞ்சம் பிராடாவும் இருக்கு, வண்டி பாக்குறதுக்கு ஒரு மரியாதையாவும் இருக்கு. வெஹிக்கிள் லொகேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க, கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் ட்ரை பண்ணி தரேன். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க. i20 ஆக்டிவ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். சிஆர்டி வேரியன்ட் தான். லேட்டஸ்ட்ல யாராவது எனக்கு i20 வேணும், எனக்கு லோ மாடல் லோ பட்ஜெட்ல தான் வேணும், எனக்கு ஓனர் பிரச்சனை இல்லை, கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் நான் எடுத்து செஞ்சுக்கிறேன், ஆனா எனக்கு i20 தான்ப்பா வேணும் தேர உங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2015 மாடல், 4வது ஓனர்ல இருக்குங்க. டீசல் வண்டி தான். 1,30,000 ஓட்டிருக்காங்க. பக்கா கம்பெனி ரெக்கார்டு. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் இல்லாத வண்டி. ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் லைட்டா ஸ்கிராச்சஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெட்லைட்டும் கொஞ்சம் மங்கி தான் இருக்கு. பாலிஷ் போட்டீங்கன்னா போயிடும். எடுத்து சின்ன சின்ன செலவுகள் உங்க டேஸ்ட்டுக்கு பண்ணீங்கன்னா அருமையான இன்ஜின்ல தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு 2006 ஸ்விஃப்ட் 2.25 லட்சம் ரூபாய்க்கு விற்கிது. ஆனா நம்ம அது கோட் பண்ற பிரைஸ் சொல்லுதுங்களா, 2,65,000 தான் கேட்கிறோம். அது லோக்கல் நம்பர், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சென்னை தான். ஃபிளட் வண்டியோ அடிபாடு வண்டியோ ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியோ கிடையவே கிடையாது. 4வது ஓனர் இருக்கிறதுனாலதான் இந்த ரேட்டு. இதே ஒரு ஓனர் 2 ஓனர் வண்டியா தான் இந்த வண்டி சொல்றதே வேற மாதிரி ரேட் சொல்லியிருப்பாங்க. 4வது ஓனர்னாலதான் இந்த வண்டி மதிப்பு. கண்டிப்பா கால் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணித்தரேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீலர் பிரைஸ். தயவு செய்து சொல்றேன், இதுல இருந்து வந்து ஃபில்டர் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு கம்மி பண்ணாதீங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. டிசைன்ல VDI செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். டீசல்ல ஆட்டோமேட்டிக் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நியூ ஃபேஸ்ல நல்ல பட்ஜெட்ல வண்டி வந்திருக்குங்க. இந்த லோ பட்ஜெட்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப சிரமம், மிஸ் பண்ணாதீங்க. 17 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 லேக் மேலதான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியன்ட் தான். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட். ஃபியூச்சர்ஸ்லும் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கும். வண்டியில மேட்ச் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் மோக்கோட நல்லா இருக்கு. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்குங்க. டயர்லாம் ஆவரேஜா 80% இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் இல்லாத வைக்கலுங்க. அங்கங்க சின்ன சின்ன பொடி ஸ்கிராச்சஸ் மட்டும் இருக்கு. உங்க டேஸ்ட்டுக்கு எடுத்து ரப்பிங் போட்டீங்கன்னா வண்டி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி லோ பட்ஜெட்ல நாங்க வண்டி கொடுக்கும்போது சின்ன சின்ன வேலைகள் இன்ஜின்லயோ அதுலயோ இதுலயோ வேலைகள் இருக்காது. சின்ன சின்ன வேலைகள், ஏதாவது பவர் விண்டோ இது ஒர்க் ஆகாம இருக்கலாம், அந்த மாதிரி வேலைகள் இருந்தா உங்க டெஸ்ட் நீங்க செஞ்சுக்கோங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சென்னை வேளச்சேரி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 4,40,000 தான் கேட்கிறோம். என்ன மாடல்? 17 மாடல் ஆட்டோமேட்டிக், மிஸ் பண்ணாதீங்க. டீசல் வண்டி, ₹1 வேலை கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம். டயர்ல இருந்து எல்லாம் நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு அப்படியே லோனும் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெர்னால 1.6ல SX செக்மெண்ட் கொண்டு இருக்கும். இப்ப லேட்டஸ்ட்ல வரக்கூடிய வண்டி எல்லாமே 1.5 தான் வரும். ஆனா இது 1.6ங்க. இதோட இன்ஜின் வேற மாதிரி இருக்கும். மினி ராக்கெட்னே சொல்லலாம். இப்ப வர்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது உண்மையாலுமே இதோடைய ஆப்ஷன்லாம், இதோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. வெறும் என்னப்பா 2015 மாடல் நீ இந்த ரேட்டு கேட்கற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதோடைய வண்டி வேற லெவல், மிஸ் பண்ணாதீங்க. 15 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,25,000 ஓடி இருக்கு. பக்கா கம்பெனி ரெக்கார்டு. ஃபுல்லி டீசல் வண்டி தான். ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக் எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துடும். அலாய்வில் முதற்கொண்டு வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கும். இல்ல மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸ்ல இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் இல்லாத வண்டி. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. 4 டயர் 80% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. வெஹிக்கிள் லொகேஷன் அருப்புக்கோட்டை. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 4,25,000 தான் கேட்கிறோம். அது நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க, என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தானே. வெறும் பெஸ்ட் சாய்ஸுங்க. ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. செடான்ல 3வது கார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், மைலேஜும் நல்லா இருக்கும், பெரிய செலவெல்லாம் வைக்காது, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள் தான்.
ஹுண்டாயில ஒரு உருப்படியான கேட்டகரினா இந்த வண்டியை சொல்லலாங்க. பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ. ஆல்டோல எல்எக்ஸ்ஐ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல செமையா போயிட்டு இருக்குங்க வண்டி. இந்த வண்டி அடிச்சுக்க வண்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹேட்ச்பேக்ல அத்தனை பேர் கேட்கறாங்க. வண்டியே இல்லை எங்கள்ட்ட எல்லாம். 2-3 வண்டி தான் இருந்தது, அதையுமே கொடுத்துட்டோம். நல்ல நல்ல வண்டி அகைன் ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கஸ்டமர் வெஹிக்கிள் தான். நல்ல பட்ஜெட், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. 12 மாடலுங்க, 2வது ஓனர்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து ஏசி வேரியன்ட்டுங்க. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. இன்ஜினை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை, சூப்பரான இன்ஜின். ஒரு சின்ன வேலை கூட கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, 4 டயர் 80% இருக்கு. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். சென்னை கஸ்டமர்ஸ் உங்களுக்காகவே வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொகேஷன் வடபழனி. நம்ம கோட் பண்ற பேர் கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். லோ பட்ஜெட்ல வண்டி எடுக்கும் போது இந்த சேஸ் பிளேட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்ஜின் நம்பர் செக் பண்ணுங்க. எங்கள்கிட்டன்னு இல்லை, யார்கிட்ட வண்டி எடுத்தாலுமே இந்த 2 விஷயத்தையும் செக் பண்ணுங்க. செக் பண்ணாம எடுக்காதீங்க. சேஸ் பிளேட் அரிச்சிருக்குன்னா, சேஸ் நம்பர் அரிச்சிருக்குன்னா அது போடுறதுக்கு 15,000 ரூபா ஆகும். அது கரெக்டான நம்பரா எல்லாமே செக் பண்ணி வண்டி எடுங்க. ஏன்னா நிறைய திஃப்ட் வண்டிலாம் வருது லோ பட்ஜெட்ல. போய் ஏமாறாதீங்க. நிறைய பேர் ஏமாந்துட்டு கால் பண்ணி சொல்றீங்க, சங்கடமா இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன், யார்கிட்டயா இருந்தாலும் இதெல்லாம் செக் பண்ணிக்குவோங்க. ரெனால்ட் ட்ரைபர் ஆர்எக்ஸ்டி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் ட்ரைபர் கேட்டிருந்தீங்க. சூப்பர் பட்ஜெட்ல தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இதோடைய மைனஸ் நான் கடைசியில சொல்றேன். 20 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. 1 lakh ஓடி இருக்கு. ப்ராப்பர் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லாம் வந்துருங்க. வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்க வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி டஸ்கிங் மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க. கம்பெனி லெதர் ஸ்டிக்கர்ஸ் போட்டிருக்காங்க. கேமரா வந்துடும். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டயரும் புது டயர் தான். ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிள். டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்குங்க. இது 1 லிட்டர் இன்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா இருக்காது. லாங் டிராவலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஹீல்ஸ் ஏறுது, ஏர்லைன்ல நான் சொல்ல மாட்டேன். பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா இருக்காது. மைலேஜ் கேரண்டியா நல்லா இருக்கும். எனக்கு 7 சீட்டர் தான் வேணும், மைலேஜோட தான் எனக்கு வேணும், மைலேஜ் கார் தான் வேணும். லாங் டிராவல் அதிகமா போவேன், என் ஃபேமிலியில 5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு தேடுறவங்களுக்கு 7 சீட்டர்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதானே தவிர. வெஹிக்கல் லொகேஷன் திருப்பூர், திருநெல்வேலி நம்பருங்க. இது நம்ம கோட் பண்ற பேஸ் 4,85,000 தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க, என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ இதுல இருந்து பண்ணி தரேன். கம்பல்சரி ஃபுல் லோன் கிடைக்கும். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Hyundai Grand i10. i10ல மேக்னா செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டு இருந்த பெட்ரோல் i10 கொண்டு வந்திருக்கேன். கலரும் ஒரு சூப்பரான கலருங்க. 2015 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 61,000 ஓடி இருக்கு. 61,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. பைக்லுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்லைங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாதுங்க. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்குங்க. 4 டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிள். டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. i10 பெஸ்ட் சாய்ஸுங்க. ஒரு 5 பேர் ஃபேமிலியில இருக்கீங்க, அப்பா அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 சில்ட்ரன்ஸ் இருக்கவங்க வீட்டுல இந்த வண்டி பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். 16ல இருந்து 17 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். பெரிய மெயின்டெனன்ஸ் வைக்காது. பூட் ஸ்பேஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஜின் அருமையான இன்ஜின். 10 லட்சம் 8 லட்சம் தாராளமா ஓடும். செலவு வைக்காத வெஹிக்கிள். அப்படியே எடுத்து அப்படியே லைஃப் லாங் ஓட்டிகிட்டே இருக்கலாம். சஸ்பென்சர் போனாலுமே மிஞ்சி போனா 15,000 ரூபா தான் ஒரு நாளுமே. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேட்டகரி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள், நல்ல கலர். கால் பண்ணுங்க. வெஹிக்கல் லொகேஷன் மதுரைங்க. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 3,65,000 ரூபா தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க. இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நிசான் சன்னில எக்ஸ்பி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். டொயோட்டோ எட்டியோஸ் எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி நிசான் சன்னிக்கும் அதிக ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த டீசல் வண்டியும் நல்லா இருக்கும், பெட்ரோல் வண்டியும் நல்லா இருக்கும். டீசல் கொஞ்சம் மெயின்டைன் இருக்கும், பெட்ரோல் கொஞ்சம் மெயின்டைன் கம்மியா இருக்கும். ஆனா டீசல் நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. எக்ஸ்பி செக்மெண்ட் 2015 மாடல், 2வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 80,000 தான் ஓடி இருக்கு. 80,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தாங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்ல. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, லெதர் சீட் கவர்ஸ், இன்புல்ட் கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும். கீழே சென்ட்ரிங்க, ஸ்டீரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அலாய் வீல்ஸ் வந்துருங்க.
பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கும். வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச்சப் இல்லாத வண்டி. ஏசி ஜம்முன்னு இருக்குங்க. 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. வண்டியை எடுத்தீங்கன்னா ₹1 வேலை கிடையாது. அப்படியே ஓட்டலாம். கலரு ஒயிட் கலர். 2வது கோயம்புத்தூர் நம்பர். அது போக செடான்ல ஒரு சூப்பரான கேட்டகரி. இந்த வண்டி நீங்க டிரைவ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். எப்படி சொல்றது, சொகுசு கார்னு சொல்லலாம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். சொகுசு கார் மாதிரியே தான் இருக்கும். டிக்கி ஸ்பேஸோட இருக்கு. ஒரு நல்ல வண்டி. 20 கிலோமீட்டர் கேரண்டியா மைலேஜ் கொடுக்கும். மெயின்டைன் கொஞ்சம் இருக்கும், ஆனா நல்ல வெஹிக்கல். பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. வெஹிக்கல் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 4,15,000 தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு கொடுத்துடலாம். உங்க ப்ரொஃபைல் தெளிவா இருந்தா கம்பல்சரி ஃபுல் லோனே ட்ரை பண்ணலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. சூப்பரான கார், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லாவியா. ஸ்லாவியால ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 1 லிட்டர் இன்ஜின்ல ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். 2023 மாடல், ஒரே ஓனர்ல இருக்கேங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 39,000 ஓடி இருக்கு. 39,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான். ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், சன்ரூஃப், வென்டிலேட்டர் சீட், ஏ டு ஜெட் எல்லா ஃபீச்சர்ஸும் தருங்க. இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட். ஸ்லாவியா யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா லோக்கல் நம்பர்ல நல்ல பட்ஜெட்ல நல்ல கிலோமீட்டர்ல வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. ஸ்கோடால இப்ப நிறைய பேர் புக் பண்றாங்க. ஸ்லாவியா நல்ல ரீசேல் வேல்யூல சூப்பரா இருக்குங்க. மார்க்கெட்ல அருமையான செக்மெண்ட். மைலேஜ் வைஸ் உங்களுக்கு எவ்வளவுங்களா கொடுக்கும் இந்த வண்டி. 1 லிட்டர் இன்ஜினுங்கிறதுனால 18ல இருந்து 20 கிலோமீட்டர் தாராளமா கொடுக்கும். பிராடான கார். பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி எனக்கு ஒரு நல்ல வண்டி வேணும், ஆட்டோமேட்டிக் தான் நான் தேடிட்டு இருக்கேன்னா இந்த வண்டி பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். லேடிஸ் யூசேஜுக்கு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப விரட்டாம நல்லா இருக்கு வண்டி. பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, லுக் வைஸும் நல்லா இருக்கு, மைலேஜும் நல்லா இருக்கு, லாங் டிராவலுக்கும் சூப்பரா இருக்கு. செடான் அப்படியே சூப்பரா இருக்கு வண்டி. அப்படியே எனக்கு தெரிஞ்சு பிஎம்டபிள்யூ அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. ஸ்கோடா எடுத்துட்டு பிஎம்டபிள்யூ ஓட்டினீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேட்டகரி. அது டாப் அண்ட் வேரியன்ட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொகேஷன் அவினாசி. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் எனக்கு கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். இந்த வண்டிக்குலாம் ஃபுல் லோன் ட்ரை பண்ணலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஃபியஸ்டால கிளாசிக் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பர் பட்ஜெட்ல ஃபோர்ட் ஃபியஸ்டா வந்திருக்கு. இதோடைய ஃபியூச்சர்ஸ்லாம் நான் கடைசியில சொல்றேன். 2011 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. டீசல் வண்டி தான். 140 ஓடி இருக்கு. பக்கா கம்பெனி ரெக்கார்டு. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. டஸ்கின் செட்டு போட்டுருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்ல இருக்கு. கம்பெனி சீட் கவர் தான். ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்சேஸ் மவுண்ட் நல்லா இருக்கு. டயர் பாயிண்ட்ல ஆவரேஜா 80% இருக்கு. வண்டியில ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம். இந்த வண்டியில 2 வேலை வரும். டீசல் பம்ப் அடிக்கடி போயிடும். அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா போதும். 2வது வேலை அடிக்கடி ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா இந்த வண்டியில வேலையே வைக்காது. அதே மாதிரி லாங் டிராவலுக்கு சூப்பரான கேட்டகரி. பலூன்ல உட்காந்து போற மாதிரி இருக்கும். மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த இன்ஜின்லாம் வேற மாதிரிங்க. ஃபோர்டு என்ன நினைச்சு செஞ்சாரோ அந்த மாதிரி பண்ணிடும். வேற லெவல் இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ்லாம். வண்டி சூடு ஆயிருச்சு. இந்த வண்டியில கையிலே பிடிக்குது. 140 160 போகும். பிரேக்கிங்க்கு அப்படி இருக்குங்க வண்டி. நீங்க கார்னரிங்லாம் எடுத்து பாருங்க, வண்டி சொல் பேச்சு அப்படி கேட்கும். சூப்பரான கேட்டகரி. டிக்கி ஸ்பேஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா, மைலேஜ் 20 கிலோமீட்டர் மைலேஜோட, குவாலிட்டியான இன்ஜின், பாடிலாம் செம்ம குவாலிட்டி. ஸ்விஃப்ட்டை விட நல்லா இருக்கும். 2006 7 ஸ்விஃப்ட் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கோ அதை விட ஃபோர்டு ஃபிகோவும் ஃபோர்டு ஃபியஸ்டாவும் செம்ம ஹெவி. 2011 வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஏர்பேக் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஒரு சூப்பரான கேட்டகரி. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். லாங் டிராவலுக்கு அருமையான கார். 400 கிலோமீட்டர் சடையாம ஓட்டலாம். பலூன்ல உட்காந்து போற மாதிரி தான் இருக்கும் ஹைவேல. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் செக்டரு. ஃபோர்டு ஃபியஸ்டா செடான்ல இருக்கும். நல்ல பட்ஜெட்ல டீசல் வண்டி சொல்லுங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த வண்டி பெஸ்ட் சாய்ஸ். பெரிய செலவு வைக்காது. டீசல் பம்ப் மட்டும் தான் ப்ராப்ளம் வரும். இதுலயும் சின்ன சின்ன வேலைகள் வரும் டீசல்ல. ஆனா நல்ல வண்டி. மெயின்டைன் மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா சூப்பரான கார். அதே மாதிரி நிப்பாட்டாம ஓட்டினீங்கன்னா இந்த வண்டியில செலவே வைக்காது. அதுக்கு நான் கேரண்டிங்க. வெஹிக்கல் லொகேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 2,20,000 கேட்கிறோம். நேர்ல வாங்க, அனுசரிச்சு கொடுத்தாலாம். வண்டி நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிசான் சன்னில எக்ஸ்பி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2012 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,36,000 ஓடி இருக்கு. 1,36,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. நான் சொல்லலைங்க, டீசல் நல்லா இருக்கும், பெட்ரோல் நல்லா இருக்கும். இன்னும் மைலேஜ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், ஆனா மெயின்டெனன்ஸ் இருக்காது, சுத்தமா மெயின்டெனன்ஸ் இருக்காது. சூப்பரான செக்டர் சன்னி. எப்படி டொயோட்டோ எட்டியோஸ்க்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி நிசான் சன்னிக்கும் இப்போ வரைக்கும் ஃபேன் பேஸ் இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் ரூமர்ஸ் ஸ்பேர் கிடைக்காது, அது கிடைக்காது, இந்த வண்டி ஃபெயிலியரு, ஐயோ எக்கச்சக்க ஃபியூச்சர், எக்கச்சக்க பொருளை கிளப்புறாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாயில், புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி, டுவல் ஏர்பேக் எல்லாமே வந்துருங்க இந்த கேட்டகரியில. எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் முதற்கொண்டு வந்துடும். இன்புல்ட் கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். அலைவில் வந்துடும். வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்ல இவ்வளவு ஃபியூச்சர்ஸா அப்படிங்கிற மாதிரி வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, பெயிண்டிங் டச்சப் இல்லாத வண்டி, ஃபிளட் இல்லாத வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் அவினாசி. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 3,25,000 தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு கொடுக்கலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்க. பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டாப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் அக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.